பாரு, அரோரா, கமருதீன் இந்த விஷயத்துல எய்தர் பார்வதி எல்லாரும் புடிச்சு திட்டிகிட்டே இருக்கீங்க, இல்ல அரோராவை புடிச்சு திட்டிகிட்டே இருக்கீங்க. கமருதீனை திட்டுற ஒரு கமெண்ட்டை நான் பார்க்கவே இல்லை. யாருமே கமருதீனை குறைய சொல்ல மாட்டாங்கன்றது என்னோட ஃபீலிங். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல பாரு பயங்கரமா வெளியில தெரியுறாங்கன்னு கமருதீனுக்கு தெரிஞ்ச உடனே பாரு பக்கம் ஷிஃப்ட் ஆயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாரு ஒரு செர்டைன் ஜோன்ல பாருக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த டைம்ல அரோரா நல்லா பேச ஸ்டார்ட் பண்ண அந்த தருணம் உடனே பாரு அப்ரப்டா கட் பண்ணிட்டு அரோரா கிட்ட போய் ஜாயின் பண்ணாரு. இப்படி பாரு அரோரான்னு ஷிஃப்ட் அடிச்சது கமருதீன் தான். ஆனா கமருதீன் பக்கம் ஹேட் ரேட்டே வரமாட்டேங்குது. எய்தர் பாரு பக்கம் போகுது, இல்ல அரோரா பக்கம் போகுது. பாரு வெளியில அனுப்புங்கன்னு கத்துறாங்க, இல்ல அரோரா வெளில அனுப்புங்கன்னு கத்துறாங்களே தவிர கமருதீனை வெளில அனுப்புங்கன்னு ஏன் யாருமே சொல்ல மாட்டீங்க? இந்த ரெண்டு பொண்ணுங்களை வச்சு ஸ்மார்ட்டா ஒரு கன்னிங்கான கேம் விளையாடுறது கமருதீன் தான். இதுக்கு நடுவுல அரோரா பண்ற பல விஷயங்களுக்கு எனக்கு பயங்கரமான ஹேட்ரேட் வந்துட்டு இருக்கு. என்னோட டிஎம் ஃபுல்லா என்ன அபியூசிவா பேசி என்ன திட்டி ஃபுல்லா அப்படி நிரம்பி இருக்கு. இதை பார்த்துட்டு தான் நான் ரிவ்யூவே பண்ண வேணாடா போதும்டா அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இவங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு சீசன் கூட பண்ணிக்கலாம், அடுத்த சீசன் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சீசனே வேணான்ற அளவுக்கு நான் புஷ் பண்ணப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு யாரோ ஒருத்தவங்க டிஎம் பண்றாங்கன்னா அதை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நினைப்பேன். ஓகே, நம்மள நம்பி டிஎம் பண்றாங்க, நம்ம அதை படிக்கணும், எல்லாமே நம்ம பார்க்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் நம்ம ரிப்ளை பண்ணனா கூட எல்லாமே நம்ம பார்த்து ஓகே இவங்க நம்மளை பத்தி இதுதான் நினைக்கிறாங்க, நம்ம இதுதான் மாத்திக்கணுங்கிறத நான் எப்பவுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நான் நடந்திருக்கேன் அந்த ஒரு விஷயத்துல. பட் அது என்ன பயங்கரமா அஃபெக்ட் பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் நான் அதை என் காதுல போட்டுக்க போறது கிடையாது. ஒருத்தவங்களோட ஆக்ஷனுக்கு அவங்கள மட்டும் நீங்க பிளேம் பண்ணுங்க. அவங்க கூட இருக்கவங்க, அவங்க சொந்தக்காரவங்க, அவங்க வீட்டுல இருக்கவங்க, அவங்க அப்பா அம்மா, எதுக்கு அவங்க இது யாருமே அவங்க பண்ற ஆக்ஷனுக்கு காரணமே கிடையாது. அவங்க பண்ற ஆக்ஷன்ஸ்க்கு அவங்க மட்டும் தான் காரணம். உங்களுக்கு ஒருத்தவங்க பண்றது பிடிக்கலன்னா அவங்கள திட்டுறதோட நிறுத்திக்கங்க. என்னதான் அவங்க மீடியால இருக்கிறாங்கனாலும் அவங்களோட ஃபேமிலியோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரெஸ்பெக்ட் கொடுங்க. நான் பண்றது உங்களுக்கு பிடிக்கலையா, நான் பண்றது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, அப்ப நீங்க என்ன பத்தி பேசுங்க, அதை நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஏத்துப்பேன். தமிழ் பிக் பாஸ் 9வது சீசன் போட்டியாளர் கமருதீன், பார்வதி மற்றும் அரோரா சிங்லர் இந்த 3 பேரின் செயல்களையும் சமூக வலைதளங்களில் பிக் பாஸ் ரசிகர்கள் அவ்வப்போது விமர்சித்து வருகின்றனர். அதேபோல் போட்டியாளர் கமருதீன் அரோராவிடம் இணைந்து கேம் பிளே பண்ணும் போது பார்வதி தொடர்ந்து போட்டியாளர்களிடம் புலம்பி வருவதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த வாரம் கமருதீன் பார்வதியுடன் இணைந்து கேம் விளையாடும் போது அரோரா புலம்பி வருகிறார். இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் பழைய போட்டியாளரான ரியா தியாகராஜன் வெளியிட்ட வீடியோவில் கமருதீன், குறைய சொல்ல மாட்டாங்கன்றது என்னோட ஃபீலிங். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல பாரு பயங்கரமா வெளியில தெரியுறாங்க, கமருதீனுக்கு தெரிஞ்ச உடனே பாரு பக்கம் ஷிஃப்ட் ஆயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாரு செர்டைன் ஜோன்ல பாருக்கும் கமருதீனுக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த டைம்ல அரோரா நல்லா பேச ஸ்டார்ட் பண்ண அந்த தருணம் உடனே பாரு அப்ரப்டா கட் பண்ணிட்டு அரோரா கிட்ட போய் ஜாயின் பண்ணாரு. இப்படி பாரு அரோரான்னு ஷிஃப்ட் அடிச்சது கமருதீன் தான். ஆனா